அக்காட்ட வந்து அப்பம் வாங்கிட்டேன். அக்கா சொன்னா சீனியை குறைச்சி போட்டு தான் கொண்டேன். எனக்கு பேசுகள் கிட்டத்தட்ட வந்துட்டுது. ஒரு தடவை வந்து சாப்பிட்டுருக்கேன். இது 2வது தடவை. ஓகே, வணக்கம் மகளே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னா மீன்பாடாம் தேன்நாடு மட்டக்களப்பில் நிற்கிறேன். கிட்டத்தட்ட 25-30 வருஷமா செய்கிறீங்களா? அப்படித்தானே? எங்க அம்மா அப்படி செய்யறாவோ. உங்களுக்கு பிறகு உங்களோட பிள்ளைகள் செய்யணுமா? இல்ல எனக்கு பொம்பளை பிள்ளைகள் இல்ல. எனக்கு படியன் தான். பொச்சு மட்டை இருக்குல்ல, தேங்காய் அரைச்ச பொச்சு மட்டை, அதுல எரிச்சு தான் அப்பம் சுடுறவன். அதுல அப்பம் சாப்பிட போறேன். அதாவது சின்னாலும் இருக்குது. அப்ப அம்மா வர நாளையில நான் வரையிலாது. நான் வர நாளையில அம்மா வர மாட்டாங்க. சின்ன பிள்ளை இருக்கு எனக்கு. அப்பத்துக்கு வந்து ஆர்டர் கொடுத்து அப்பம் வாங்கணும் என் மக்காட்டை வந்து அப்படி அக்கா பிசி. ஓகே மக்களே, நான் எங்கே நிற்கிறேன்? நான் மட்டக்களப்பில் நிற்கிறேன். மட்டக்களப்புக்கு இப்போ தான் வந்து சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட நேரம் 8 மணி ஆகுது இரவு. அதுவும் வெள்ளிக்கிழமை. மட்டக்களப்பில் ஒரு ஃபேமஸான அப்ப கடை இருக்குது. அப்பம் சாப்பிட போகிறோம். அங்கே எப்படி அப்பம் சுட வேணும்னா, பொச்சு மட்டை இருக்குல்ல, தேங்காய் அரைச்ச பொச்சு மட்டை, அதில் எரிச்சு தான் அப்பம் சுடுறவன். அதில் அப்பம் சாப்பிட போகிறோம். இன்றைக்கு அங்கே முட்டையப்பம் இல்லையா எனக்கு அக்காடை கேட்டேன். நான் முட்டையப்பம் இல்லையா வெள்ளிக்கிழமைன்றதால பாலப்பம் தான் வாங்க. நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் அப்பம் பண்ணி சாப்பிடலாம். வந்து வேண்டி சாப்பிடுவோம். வித்தியாசம் யாழ்ப்பாணத்தில் அப்படி அப்பம் இல்லையோ. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் விறகு அடுப்பில் இல்லாட்டி கேஸ் அடுப்பில் சுட்டு சாப்பிட்றோம். வித்தியாசமாக பொச்சு மட்டையில் சுடிக்கணும். அதுதான் நான் பண்ணி சாப்பிட போகிறேன். நான் இதுக்கு முன்னே ஒரு முறை வந்து பண்ணி சாப்பிடுனேன். இது 2வது முறை. வாங்க அப்போ இப்படியாக்கா சுடுறான்னு சொல்லி பாப்பா அக்காட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வணக்கம் மகளே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மீன்பாடாம் தேன்நாடு மட்டக்களப்பில் நிற்கிறேன். மட்டக்களப்பில் என்னடா அப்படி புகையாக இருக்குது, இருட்டுக்கு நிற்கிறேன்னு கேட்கலாம். நீங்கள் என்ன விஷயம்? அப்பம் சாப்பிட வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்பம் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வந்து அப்பத்தை பாலப்பம் சாப்பிட்ருப்போம், முட்டையப்பம் சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி தான் நிச்சயம் இருக்குது. பாலப்பம் இருக்குது, முட்டையப்பம் இருக்குது. இங்கே ஒரு வித்தியாசமான முறையில் சுடினோம். அந்த பொச்சு மட்டையை மேலுக்கு வச்சு பொச்சு மட்டையில் எரிச்சு தான் சுடினோம். அது இந்த அக்காட்ட கேட்போம். அக்கா நான் வீடியோவில் காட்டையில் என்ன சொன்னால் பிள்ளைகள் எல்லாம் இருக்குது காட்ட வேணும் அக்கா சொன்னதால் நான் கேட்குறேன். அக்காட்ட சவுண்ட் வரும். நீங்கள் என்ன ரசித்து பாருங்க. நீங்களா அக்கா? வணக்கம் அக்கா. வணக்கம். இந்த அப்பம் வந்து எப்படி நீங்கள் செய்கிறீங்களா? எவ்வளோ காலமாக செய்து கொண்டு இருக்கிறீங்க? இதில் வந்து எங்களோட அம்மா வந்து 26 வருஷமா செய்கிறாவோ. உங்களோட அம்மா செய்யறது அம்மா செய்யறத நான் இப்ப செய்யறேன். ஓகே. அதாவது அம்மா இருக்காவோ அவையும் செய்யறது தான். எனக்கு அதாவது சின்னாலும் இருக்குது. அப்ப அம்மா வர நாளையில நான் வரையிலாது. நான் வர நாளையில அம்மா வர மாட்டாங்க. சின்ன பிள்ளை இருக்கு எனக்கு. இது என்ன காரணத்துக்கான இந்த பொச்சு மட்டை எல்லாம் மேலுக்கு வச்சிருக்கிறீங்க? காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா மத்த இதுகள் வச்சா கனல் நிக்காது. மற்றது அப்பம் வந்து அப்படியே செஞ்சு செய்ய இயலாது. டக்கண்டு எரிஞ்சிடும். டக்கண்டு எரிஞ்சிடும். மற்றது கூட தணலும் மிதிக்க கூடாது, குறைய தணலும் மிதிக்க கூடாது. அதுக்கு அப்ப அதால நாங்க இந்த பொச்சு மட்டையை பாவிக்கிறோம். பொச்சு மட்டையை வச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 25-30 வருஷமா செய்யறீங்களா? அப்படித்தானே? எங்க அம்மா அப்படி செய்யறாவோ. உங்களுக்கு பிறகு உங்களோட பிள்ளைகள் செய்யணுமா? இல்ல எனக்கு பொம்பளை பிள்ளைகள் இல்ல. எனக்கு படியன் தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அக்காட காலத்துக்கு பிறகு இந்த அப்பம் வந்து கூட நிலவு இல்லாம போயிடும். வேண்டாம், இதெல்லாம் வந்து எங்கடைய முந்தி எங்கட அப்பா தச்சு வேலை, நான் தச்சு வேலை இல்லை. அதே மாதிரி காலம் மாறிடுது. ஏன்னா எங்கட பிள்ளைகள் வந்து எங்கட வேலைகளை செய்ய ஆயிடும். அவையில் எங்கட காலங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலையில் மூவணிகள் போயிடும். இது வந்து ஒரு காலத்தில் அழிஞ்சு போகுது. எங்கள்கிட்ட இருந்த ஒரு பாரம்பரிய உணவு வகை உண்டு. இப்படி ஒரு உணவு வகை இல்லாமல் போகுது. யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கேஸ் அடுப்பில் சுடுறோம். அப்பம் வீடுகளில் சில பேர் சுடுறதும் இல்லை. இப்போ கடை வழியை தம்பண்டி சாப்பிட்றோம். அந்த அப்பம்ன்றது வந்து முந்தி எங்களோட வீடுகள் எல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு காவாவது சுடுவினோம். அப்பம் தோசை இட்லி வீட்டில் கட்டாய சாப்பாடாக முந்தி இருந்தது. இப்போ இல்லை. எதை வேணால் கடையில் பண்ணி சாப்பிடலாம் தானே. பீஸா பர்கர்லாம் வந்துடுதுன்னு சொல்லி இப்போ நான் இந்த அக்காண்ட கடைக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துருக்கேன். முந்தி அக்காட அம்மாட்ட வந்து வேண்டி சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட 2011-12 காலப்பகுதியில். இப்போ அம்மா இல்லாதான் வீட்டில் இருக்கிறான். அக்கா செய்கிறா. அக்காட்ட அப்பம்மா சாப்பிட்றதுக்காக யாழ்ப்பாணத்தில் வந்துருக்கேன். மட்டக்களப்பு பக்கம் வேற வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் எங்கே இருக்குது? இடத்த சொல்லுங்க எல்லாருக்கும். இந்த இடம் வந்து பார் ரோட் சித்தி விநாயகர் கோயில் இல்லாட்டி லூத்துமா சேர்ச்சுன்னு சொன்னால் தெரியும். பார் ரோட்டில் மட்டக்களப்பில் பார் ரோட்டில் லூத்து மாதா சேர்ச்சுக்கு முன்னால் இருக்குது. சித்தி விநாயகர் கோயில் இருக்குது. அப்படி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அதை விட பெரிய ஒரு அடையாளம் சொல்கிறேன் வந்து மாமாங்கம் பிள்ளையா கோயில் இருக்குது. மாமாங்கம் பிள்ளையாருடைய நேரம் வந்து இங்கே வரலாம். வந்தீங்கன்னு சொன்னால் அப்பம் வாங்கி சாப்பிடலாம். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றதால முட்டையப்பம் இல்லை. நோம்பலாக மற்ற நாளில் வந்தீங்கன்னு சொன்னால் முட்டையப்பம் எல்லாம் இருக்குது. இப்போ பாலப்பம் தான் இருக்குது. நான் வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கணும். யாராவது வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஒருக்கா பாருங்க இதை எப்படி இதை சுடினம். எப்படி இதை சுடினோம்னா வித்தியாசமாக பொச்சு மட்டையை வச்சு எரிச்சு நாங்கள் யோசிக்க மாட்டோம். இல்லை நாங்கள் நல்ல விறகு தணலை வச்சு நல்ல வேப்பம் கட்டை பூவரசம் கட்டையில் வச்சு எரிச்சுட்டு அக்காண்டு சுட்டுலாம் விடுவோம். இப்போ கேஸ் அடுப்பு இல்லாடம் அது வேறு கதை. அக்காட்டை வந்து பொச்சு மட்டையில் வச்சு எரிச்சு சுடினோம். வாங்க நாங்கள் அதை காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்பவும் இப்படி தான் பொச்சில் எரிஞ்சு கொண்டு இருக்குது. கீழுக்கும் பொச்சு விறகு தான், மேலுக்கும் பொச்சு மட்டும் தான். இப்படியே மாற்றி மாற்றி சட்டியில் எங்கால வைப்பினோம். ஒரு வித்தியாசமான விளக்கு கொண்டு இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா நண்பர் ஆள் வந்து அப்பம் சாப்பிட்டு கொண்டுருக்காரு. வந்து அங்கே ரெண்டு ஆளுக்கும் அப்பத்தை கொண்டு கொடுத்துருக்காரு. அந்த அப்பம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்குது அப்பத்தை பேர் சொல்லுங்க. ஆகும் அப்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வித்தியாசமாக இருக்குது. பாலுக்குள்ள சீனி போட்டுலாம் போட்டு கரைக்கிறீங்கள. ஓகே. அப்பத்துக்கு பாலை விட்டு
அது சீனி வருத்தம் இருக்கிறார்கள் அளவாக போடுவோம். அளவாக போட்டு சாப்பிடலாம். ஓகே. தனியாக தான் சீனி போட்டு தருவினோம். சரி. உங்களுக்கு சீனி வேறு தான் இருக்கு என்ன நாளைக்கு இருக்கிறதால சீனி உருவா போட்டு கொடுக்கிறோம். அதால தான் கொஞ்சம் சீனி. சரி, நீங்கள் அப்பத்தை பற்றி சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் வந்து சாப்பிட்றீங்களா? அதுக்கு முன்னே வந்துருக்கீங்க, நிறைய திறமாட்டங்களை வந்துருப்பீங்க நீங்கள். ஒரு தடவை வந்து சாப்பிட்டுருக்கேன். இது 2வது தடவை. ஓகே. சுடச்சு நல்லா இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. அதில் ஆகல் கூட வந்து வாங்கிட்டு போய் எனக்கு நிறைய பேர் வந்து போயினவன் அக்காட்ட அப்போ முடியுது. நிறைய பேர் வந்து திரும்பி போயினவன் நல்லா இருக்கு. அப்போ அதை வந்து சாப்பிட்டு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிள்ளையா கோயில் இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் லூத்து மாதா கோயில் இருக்குது. அக்காண்ட அப்பா கடை இஞ்சாலே இருக்குது. இந்த வேறு இதிலே இருக்குது. அக்காட்ட வந்து அப்பம் வாங்கிட்டேன். அக்கா சொன்னால் சீனியை குறைச்சி போட்டு தான் கொண்டேன். எனக்கு பேசுகள் கிட்டத்தட்ட வந்துட்டுது. நல்ல பால் நல்லா விட்டுருக்கணும். அந்த சீனி சொன்ன மாதிரி தானே உங்களுக்கு அளவாக நீங்கள் போட்டு சாப்பிடலாம். வீட்டை வேண்டாலும் நீங்கள் வீட்டில் சீனி இருக்குன்னு தானே அப்போ பிளைனாக வாங்கிட்டு பாலோட வாங்கிட்டு போட்டு வீட்டில் அளவாக போட்டு சாப்பிடலாம். வயசு போன அகலப்பம் சாப்பிட ஆசையாக இருப்பினோம். கருத்தங்கள் இருக்கும். நல்ல போல் இந்த வெள்ளிக்கிழமை வந்ததால் முட்டையப்பம் சாப்பிட நான் போயிட்டு இல்லைன்னா முட்டையப்பத்துக்கு ஒரு நொக்க அவுட் ஒன்று போட்டிருக்கலாம். அந்த அப்பத்துக்கு வந்து ஆர்டர் கொடுத்து அப்போ வாங்கினோம் என் அக்காட்ட வந்து அப்படி அக்கா விசி சரிங்க அக்கா கேட்டு தான் கொடுக்குறா. சீனி போட வேண்டாம், வெயும் போட வேண்டாம், வீட்டில் ஒன்றே போட்டு சாப்பிடலாம். இப்போ நாங்கள் சீனியை போட்டோன்னா இதில் ஊறி இன்னும் இனிப்பாக போயிடும். வீட்டை ஒன்றே அளவாக போட்டு வருத்த துன்பம் பெறாமல் சாப்பாடுகளை சாப்பிடலாம்.